நம்ம பொதுத்தளத்தில் இருக்கிறோம், பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் சொல்லி சீமான் கடந்து போகிறாரு. சீமான் தம்பிகள் கடந்து போகிறதோட விளைவு தான் இப்போ அடுத்தடுத்து இந்த மாதிரி பேசலாம். இப்போ ஒரு புகார் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு கேட்பாங்கல்ல, நீங்கள் பொதுவில் கூட சொல்லிட்டு போயிடலாம் சார், அவர் வந்து காசு வாங்கிட்டாருங்க சொல்லிட்டு போகலாம். அது ஒன்றும் வந்து போகிற போக்கில் வந்து காசு வாங்கிட்டாருங்க சொல்லு. அவ்வளோ எக்ஸாக்டாக 100 கோடி வாங்கினாருன்றீங்க. இப்போ நான் சொல்கிறேன், நான் நாம் தமிழ் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆதரிக்கிறேன். கொள்கை அடிப்படையில் சித்தாந்த அடிப்படையில் ஆதரிக்கிறேன். நான் தமிழ் தேசியத்தை நேசிக்கிறேன். இங்கே தமிழ் தேசியத்தை முழங்குறது சீமான் மட்டுமே. நான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை ஆதரிக்கிறேன். ஐடியாலஜி படி நான் ஆதரிக்கிறேன். அவ்வளோதான். உனக்கு என்ன ஐடியாலஜி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். எதுவும் கிடையாது. கோல்டு காயின் வாங்குறது தான் ஐடியாலஜி. எதுக்காக இப்படி ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லணும்? இது அப்பட்டமான பொய் சார். இது வழக்கு தொடுத்தது தான் கரெக்டு. ஒரு புகார் கொடுத்து வழக்கு தொடுத்தா அப்போ அங்கே போய் கேட்பாங்களா, போய் உட்காந்தோடனே விசாரணை கேட்பாங்களா, சார் என்னப்பா சொன்னேன், சரி எதுக்காக ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இல்லைங்க ஐயா, எழுதி கொடுத்துட்டு போ. அப்போ வெளிச்சத்துக்கு வந்துடும்ல. அப்போ அடுத்த முறை பேசுவியா, நீ அடுத்த முறை பேசுவியா? ஆதாரம் இப்போ நான் சொல்கிறேன் சார், வந்து பீலா பிஸ்மி வந்து சீமானை பொறுத்த வரைக்கும் இதே சவுக்கு சங்கரை கைது செய்யும்போது சீமானை எவ்வளோ ஆதரவாக குரல் கொடுத்தாரு தெரியுமா? ஏன் இந்த நாளைக்கே இந்த நாய்க்கே இந்த பீலா பிஸ்மிக்கே எதுனா ஒன்று ஆச்சுன்னா அதுக்கும் சீமான் தான் வந்து குரல் கொடுப்பார். உண்மை அதுதான் சீமான்கிட்ட இருக்கிற அது பலவீனம் கிடையாது, அது மனித நேயம். அது நீங்கள் பலவீனமாக நினைக்கிறீங்க. யார் பாதிக்கப்பட்டாலும் வந்து குரல் கொடுக்குறது. இதே சவுக்கு சங்கருக்காக, இதே ஃபெலிக்ஸுக்காக, ஜெரால்டுக்காக எத்தனை முறை அவர் குரல் கொடுத்துருக்காரு. ஆனால் இவங்கெல்லாம் வந்து இந்த தேர்தலில் எதிராக தான் நின்னாங்க. யாரும் ஆதரவாலாம் இல்லை. எதிராக நிற்கிறாங்களே இல்லையோ, ஆதரவெல்லாம் கிடையாது. அப்போ நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா குரல் கொடுக்கறதுக்கு மட்டும் சீமான் வேணும். நீங்கள் சீமானுடைய வந்து அரசியல் நிலைப்பாட்டை, சீமானுடைய அரசியல் கொள்கையை, சித்தாந்தத்தை நீ எதிர்க்கிறேன்னு சொல்கிற, நான் வந்து ஏற்றுக்கிறோம். ஆனால் வன்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி வாங்கிட்டாரு, 200 கோடி வாங்கிட்டாரு, 1000 கோடி என்ன வாங்க பிச்சை காசு. 100 கோடி சீமான் நினச்சதுன்னா 1000 கோடி வாங்கிட்டு அமைச்சர் பதவி வாங்கியிருக்க முடியும். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்பி ஆகிருக்க முடியும். இதுதான் யதார்த்த நிலை, உண்மை. இது இந்த பீலா பிஸ்மி சொல்லும் போது அந்த முகத்தை பாரு, பொய்ன்றத முகமே சொல்லுது. அவன் முகம் சொல்லுது, ஆனால் தெரியல அவன். அதான் ஏன்னா ப்ராக்டிஸ் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து பார்த்தா சினிமா கிசஸ் பேசணும் தானே, ப்ராக்டிஸ் இல்லை. அந்த முகத்தை பார்க்கும்போது தெரியும், அவன் சொல்லும் போதே பொய்ன்னு தெரியுது. ஆனால் வன்மம் தெரியுது. சீமானை பழி சொல்லணும், சீமானை கரை ஏற்படும். சீமான் மீது வேறு என்ன குற்றச்சாட்டு சொல்ல முடியும்? மிஸ்டர் கிளீன் இருக்கு, ஊழல் குற்றச்சாட்டு பேச முடியாது. அப்போ என்ன இது மாதிரியான வன்மத்தை கக்கு. அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோதை நேம் சிறப்பு இருந்தாலும் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் மீது பல யூடியூபர்ஸ்கள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வந்து வச்சுட்டே வந்தாங்க. அந்த வரிசையில் யூடியூபர் பிஸ்மி அவர்கள் சீமான் அவர்கள் 100 கோடி வாங்கிட்டாரு. அவனெல்லாம் நீங்கள் சரி விடுங்க, கேள்வி ஆனால் பீலா பிஸ்மின்னு சொல்லுங்க. அவனுக்கெல்லாம் மரியாதையாக கொடுக்காதீங்க சார், தயவு செஞ்சு. ஓப்பனாக சொல்ல இவன்லாம் சரி சரி விடுங்க. சரி 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 இது மாதிரி அவதூறுகளை வந்து வச்சுட்டு வந்தார். இது வரைக்கும் எதிர் நடவடிக்கைகள் நாம் தமிழர் பக்கம் வந்து யார் மேலுமே எதுக்காமையே இருந்தாங்க. பல பேர் கேள்வி கேட்கும்போது அதுதான் தப்பு. இப்போ என்னன்னா சார், முக்தார்லாம் நீங்கள் என்ன கேட்குறதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நான். முக்தார்லாம் இதெல்லாம் முக்தார் செஞ்சுருக்க வேண்டிய வேலை. இன்றைக்கி ஒரு பெண் போய் வந்து புகார் கொடுத்தாங்க, இன்றைக்கி வந்து உள்ளே இருக்கு. ஆனால் திமுக ஆட்சியில் அது நடந்திருக்காதுன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். திமுக ஆட்சியில் வந்து பல பேர் பேசலாம் அந்த மாதிரி. எவ்வளோ கொச்சையான கெட்ட வார்த்தை பேசணும்லாம் இருக்கிறான். நான் திராவிட இயக்கன்ற பேரில் உட்காந்து தான் இருக்கிறேன். நான் இல்லைன்னு நான் வந்து அதை வந்து நம்ம எளிதாக கடந்து போக முடியாது. யாராக இருந்தாலும் சொல்கிறேன், அந்த கெட்ட வார்த்தையை, அவ்வளோ மோசமான கொச்சையான கெட்ட வார்த்தையை பேசணும்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. பேசுங்க, ஒரு ஆவேசமாக பேசுறது, ஒருமையில் பேசுறது. மேடையில் அந்த காலத்தில் வந்து இந்த காலம் வரைக்கும் நாங்கள்லாம் தொழிற்சங்கத்துலேயும் பயங்கரமாக பேசுவோம் சார் மேடையில். அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் ஒரு தனிப்பட்ட பர்சனலாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு என்ன அதை நீண்ட காலம் மென்னுட்டு இருந்தீங்க, அதை ஒரு வழியாக முடிச்சிட்டாரு சீமான். சரிங்களா? குறிப்பிட்ட ஒரு பேச்சு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு, அதை முடிச்சிட்டாரு. இந்த முக்தார் என்ன வந்து பொய்யுரை, அதான் பொய்யுரைனா இந்த மாதிரியான பேச்சுக்களை வந்து பேசினாரோ என்ன, அதே துணியில் அதே பாணியில் 100 கோடி ரூபாய் வாங்கினேன்னு சொல்கிறான் இவன். இப்போ அதுக்கு தானே சார் என்ன கேட்டால் செருப்பால் வச்சிருக்கணுமா இல்லையா சார்? நீங்களே சொல்லுங்கள் சார். நீங்கள் ஒரு அவதூறாக நீங்கள் வந்து இப்போ 100 கோடி வாங்குறத யார் பார்த்தது? அவர் பார்த்துருப்பாரு. யார் பார்த்தது? யார் எண்ணி கொடுத்தது? யார்கிட்டேருந்து யார் வாங்கினாங்க? எப்படி அது கை மாறிச்சு? பேங்க்கில் கை மாறிச்சா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லிக்விடாக வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி மிஷின் வச்சு கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்களே? என்னடா பேச்சு இது?
100 கோடி கைமாறுச்சு. எங்கேருந்து கைமாறுச்சு? யார்கிட்ட கைமாறுச்சு? எதுக்கு கைமாறுச்சு? ஏதாவது ஒரு அப்போ இந்த மாதிரி பேசும்போது கடந்து போகிறது தான் பிரச்சனை. நம்ம கடந்து போயிடும். ஒரு வீடியோ போட்டு திட்டி விட்டு போயிட்டு இது கரெக்டு. ஒரு புகார் பதிவு பண்ணி நாளைக்கே ஒன்றும் கைது பண்ண போகிறது சார். ஆனால் புகார் பதிவு பண்ணால் தானே சார் நாளைக்கு ஒரு சம்மன் கொடுத்து ஒரு விசாரணைக்கு அழைக்கிறாங்கன்னு வச்சுக்க சார். அங்கே கேட்பாங்கல்ல, அப்பா நீ 100 கோடின்னு சொன்னல, இது இவங்களுக்கு என்ன ஒரு தயம்? யார் புகார் தர போகிறாங்க நம்ம மேலே? அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திருத்தமாக சொல்லுவான். என்னன்னு கேட்டிங்கன்னா 100 கோடி ரூபாய் கைமாறி இருக்கு. 100 கோடி எத்தனை சைபர் தெரியுமா அவனுக்கு? யார் தூக்கி அப்படி தூக்கி 100 கோடி கொடுத்துருவாங்க? நான் கேட்குறேன். ஏதாவது அடிப்படையில் உண்மை இருக்குதா? அப்போ எல்லாரும் கடந்து போகும்போது நம்ம பொது தளத்தில் இருக்கிறோம், பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் சொல்லி சீமான் கடந்து போகிறாரு. சீமான் தம்பிகள் கடந்து போகிறதோட விளைவு தான் இப்போ அடுத்தடுத்து இந்த மாதிரி பேசலாம். இப்போ ஒரு புகார் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு கேட்பாங்கல்ல. நீங்கள் பொதுவில் கூட சொல்லிட்டு போயிடலாம் சார், அவர் காசு வாங்கிட்டாருங்க சொல்லிட்டு போகலாம். அது ஒன்றும் போகிற போக்கில் காசு வாங்கிட்டாருங்க சொல்லு. அவ்வளோ எக்ஸாக்டாக 100 கோடி வாங்கினாருன்றீங்க. இன்னும் கண்ணால் பார்த்த மாதிரி ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கணும்ல. ஒரு வதந்தி வந்துச்சுங்க, அவர் ஏதோ அவருக்கு பார்த்தீங்கன்னா அடிமை சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி இருக்கிறாரு, ஏதோ கைமாறி. இப்போ நம்ம சொல்கிறாங்களே சார், சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சோபா கைமாறிச்சின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க அவர் சோபா வாங்கிட்டாரு. கடந்த காலத்தில் இதே சீமானவர்கள் சொன்னாங்க பொட்டி வாங்கிட்டாரு. ஏஐயில் ரெடி பண்ணி போட்டாங்க தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு சூட்கேஸ் பெட்டி எடுத்து கொடுக்குற மாதிரி அதை ஒரு வாங்கி வைக்கிற மாதிரி அதெல்லாம் கடந்த காலத்தில் ரீலில் ஓட்டினானுங்க. சரிங்களா? இங்கே பொட்டி வாங்கிட்டாரு ஜென்ரலாக வார்த்தை. இவன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல். இது 100 கோடி வாங்கிட்டாரு. வழக்கமாக எல்லாரும் சொல்கிறது தான் சார், திரள் நிதி வாங்கிட்டாரு எல்லாரும் சொல்கிறது தான் சார். திரள் நிதி வாங்காத யாரும் கட்சி நடத்தலைங்க. அதை முதல்ல புரிஞ்சிக்கணும். எல்லா கட்சியும் நிதி வாங்குது, ஒவ்வொரு வகையில் வாங்குது. கம்யூனிஸ்ட்கள் முறையெல்லாம் உண்டி கொடுப்பாங்க. இப்போ யாராவது உண்டி கொடுக்குறாங்க சார்? ஏன்னா பெரிய கட்சிகள்கிட்ட வாங்கிக்கிறாங்க மொத்தமாக. யாரும் இப்போ உண்டியல் வச்சுட்டுலாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்லாம் கிடையாது. அதனால் இந்த திரள் நிதின்னு ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது எல்லா கட்சியும் வாங்குது. அப்போ சீமான் மீது எதுவும் அலிகேஷன் எதுவும் சொல்ல முடியாது, குற்றச்சாட்டை சொல்ல முடியாது. அப்போ என்ன சொல்லலாம்? எந்த குற்றச்சாட்டும் மிஸ்டர் கிளீன்ற அந்த ஒரு இது இருக்குல்ல, உண்மையான தூய சக்தினா அது நாம் தமிழர் தான். இங்கே தூய சக்தி சொன்னதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா தீய சக்தி ஆயிடுச்சு, துஷ சக்தி ஆயிடுச்சு. உண்மையான தூய சக்தினா அது நாம் தமிழர் மட்டும்தான். அப்போ அந்த இடத்துல நீங்கள் அதாவது கரைப்படி அதாவதுன்னா கரையை ஊற்றணும், கரை ஆக்கணும். அப்போ என்ன செய்யலாம்? ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு, என்ன குற்றச்சாட்டு சொல்ல முடியும்? இப்படி எடுத்து விடுங்க. எனக்கு என்னென்னா இந்த 2 பேரும் இந்த வலைபேச்சு, இந்த பிஸ்மின்றான், அந்த பீலா பிஸ்மியும் சரி, அந்தப்புறம் அந்தன 2 பேருமே இருக்கிறாங்க. அவன் அந்தப்புறம் அந்தனை பார்த்தீங்கன்னா இந்த சைடு வரமாட்டான். இவனுக்கு ஒரு வன்மம், குறிப்பிட்ட தனிப்பட்ட வன்மம் கிடையாது, அசைன்மெண்ட் டைரி. இவர் தானே முதலாளி, அந்த வலைபேச்சுக்கு முதலாளி யாருன்னா இவர் தான். அப்படியா? இவர் தான் ஓனர். உங்களுக்கு சினிமாவில் முழுக்க சினிமாவில் கிசு எழுதுறவனுங்க சார் இவனுங்க. கேட்டால் நான் ஜன்னலை எட்டி பார்க்கல, கதவு திறந்து பார்க்கலன்னு வானுங்க. ஆனால் இவனுக்கு பார்த்தீங்கன்னா புறவாசல் வழி வரைக்கும் திறந்து போகிறவனு தான், உள்ளே போகிறவனு தான் இவனுங்க. இவனுக்கு மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்குது. பல பார்த்தா வாய்ப்பு தேடி வரக்கூடிய அந்த கிராமங்களில் ஊர்லேருந்து வாய்ப்பு தேடி வரக்கூடிய பெண்களெல்லாம் இவங்க மிஸ்கைட் பண்ணானுங்கன்றது சினிமா வட்டாரத்தில் பேச்சு இருக்குது. இவங்க 2 பேருமே, அதில் 3வது நபர் அந்தளவுக்கு கிடையாது. இந்த 2 பேருமே கேட்டால் சினிமா வாய்ப்பு தேடி வரக்கூடிய நடிகைகளை மிஸ்டைரக்ட் பண்ணுறது, அதெல்லாம் இவனுக்கு பண்ணுறது தான். கடந்த காலத்தில் நிறைய இவங்க மேலே குற்றச்சாட்டு இருக்குது. அதெல்லாம் சினிமா கிசு எழுதிட்டு நடிகைகள்கிட்ட பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குறது, இதெல்லாம் இவனுக்கு காலகாலமாக பண்ணிட்டு வரானுங்க. இவங்க தொழிலே அதுதான். இந்த பீலா பிஸ்மிக்கு அதுதான் தொழிலே. அதனால தான் இப்போ நம்ம பேசக்கூடாது. ஏஆர் ரஹ்மானே ஒரு நேர்காணலாக கொடுத்துருக்கிறார். அவர் தங்கையை திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் பண ஆசை ஏஆர் ரஹ்மானை ரொம்ப டார்ச்சர் கொடுத்துடைய விளைவு ஒரு கட்டத்தில் டைவர்ஸே பண்ணியாச்சு. இது ஏஆர் ரஹ்மானே நீங்கள் ஒன்றும் இல்லை, போய் நேராக போயிட்டு ஏஆர் ரஹ்மான் வெர்சஸ் பிஸ்மின்னு போடுங்க, வரும் பாருங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் ஆகிடுச்சு. நம்ம பேசணுன்றது கிடையாது, அவ்வளோ மோசமானவே வேண்டேன் நான்.
ஏன்னா சாதாரணமாக இருக்கும்போது திருமணம் பண்ணார். அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் வந்து பெரிய மியூசிக் டைரக்டர் ஆன பிறகு வசதி வாய்ப்புகள் நிறைய வந்த பிறகு கேட்டால் இவங்க கொடுத்த டார்ச்சர் தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் வந்து என்ன செஞ்சேன்னா வந்து டிவோர்ஸ் பண்ணாங்க. இல்லைனா பேச சொல்லுங்கள். அவர் குற்றச்சாட்டு அப்படியே இருக்குது. ஏஆர் ரஹ்மான் குற்றச்சாட்டு பதில் சொல்லுங்க உன இது வரைக்கும் சொல்ல மாட்டான். பல பேருக்கு இது தெரியாது, யாரும் பேச மாட்டாங்க. நீ சீமான் தொட்டிங்கன்னா நாங்கள் இதெல்லாம் பேசுவோம். இதை விட நிறைய கதை இருக்குது. 1-2 கதைலாம் கிடையாது இவன் மேலே. நீயும் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தனிப்பட்ட முறை நீ ஒரு அரசியல் நீ வந்து டிவிகேல மெம்பரா, டிவிகேல வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவாளரா நீ டிக்ளேர் பண்ணு. இப்போ நான் சொல்கிறேன், நான் நாம் தமிழ் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆதரிக்கிறேன். கொள்கை அடிப்படையில் சித்தாந்த அடிப்படையில் நான் ஆதரிக்கிறேன். நான் தமிழ் தேசியத்தை நேசிக்கிறேன். இங்கே தமிழ் தேசியத்தை முழங்குறது சீமான் மட்டுமே. நான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை ஆதரிக்கிறேன். ஐடியாலஜி படி நான் ஆதரிக்கிறேன். அவ்வளோதான். உனக்கு என்ன ஐடியாலஜி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். எதுவும் கிடையாது. கோல்டு காயின் வாங்குறது தான் ஐடியாலஜி. நான் கோடி ரூபாய் கொடுத்தாலும் விலை போக மாட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை தான் முக்கியம். எனக்கு தமிழ் தேசியம் தான் உயிர் மூச்சு. அதில் நான் உறுதியாக நிற்கிறேன். தமிழை தான் ஆளணும். மற்றவங்க வாழ்ந்துட்டு போகிறோம். சீமானுடைய அந்த கான்செப்ட் தான். மற்றவங்களுக்கு வந்து வாழறதுக்கு உரிமை இருக்குது. பிஸ்மி கூட வாழ்ந்துட்டு போட்டோம். ஆனால் ஆள்ற உரிமை தமிழுக்கு தான் இருக்குது. அது நான் தெளிவாக இருக்குது. உனக்கு என்ன ஐடியாலஜி சொல்லு. டிவிக்கு ஆதரவாளர் சொல்லு. நான் விஜய் ஆதரவாளர், டிவிக்கு ஆதரவாளர் சொல்லுங்கள். விஜயோட அரசியல் நான் ஆரம்பத்தில் நான் ஆதரிக்கும் போது கூட நான் சொல்லியிருக்கேன். ஒரு காணொலி சொன்னேன், நான் விஜயோட ரசிகன் கிடையாது, டிவிக்கு தொண்டர் கிடையாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். காரணம் கேட்டால் கொள்கை உறுதியாக அறிவிக்கல. கொள்கை உறுதியாக நீங்கள் தமிழ் தேசியத்துக்காக மட்டுமே உருவான கட்சியா சார் தாவேக்கா? கிடையாது சார். 2 கண்ணுன்னு சொன்னீங்களா, அப்பயே முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு கண்ணு இல்லாமல் தான் ஒரு கண்ணில் தான் நடந்துருக்குது ஆட்சியை. அதுதான் திக்குமுக்கு தக்குத்தாலும் சொல்லுவாங்கள்ல, அது தடுமாறிட்டு இருக்குது சார். இவனுக்கு என்ன இருக்குது? எந்த கொள்கை எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து டிவிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெம்பரா இல்லை அந்த கொள்கை பிடிச்சிருக்கா அவனுக்கு? என்ன கொள்கை நீ தான் சொல்ல. டிவிக்கு என்ன கொள்கை சொல்ல இவ்வளோ பேசுகிறான்ல. அப்போது எதுக்காக நாம் தமிழை எதிர்க்கணும், சீமானை எதிர்க்கணும்? எதுக்காக இப்படி ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லணும்? இது அப்பட்டமான பொய் சார். இது வழக்கு தொடுத்தது தான் கரெக்டு. ஒரு புகார் கொடுத்து வழக்கு தொடுத்தா அப்போ அங்கே போய் கேட்பாங்களா, போய் உட்காந்தோடனே விசாரணை கேட்பாங்களா சார், என்னப்பா சொன்னேன்? சரி, எதுக்காக ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லைங்க ஐயா, எழுதி கொடுத்துட்டு போ. அப்போ வெளிச்சத்துக்கு வந்துடும்ல. அப்போ அடுத்த முறை பேசுவியா? நீ அடுத்த முறை பேசுவியா? ஆதாரம் இப்போ நான் சொல்கிறேன் சார். வந்து பீலா பிஸ்மி வந்து ஒரு 10 பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமா துறை சேர்ந்த பெண்களை வந்து இவர் வந்து ரேப் பண்ணிட்டாருன்னு சொல்கிறேன் சார். என்கிட்ட ஆதாரம் ஒன்றும் இல்லை சார். அட்லீஸ்ட் அது பாதிக்கப்பட்ட பெண்களுடைய புகார் கடிதமாவது வேணும்ல சார். சொல்லுங்கள். பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுத்தா தானே சார் நான் சொல்ல முடியும். அந்த புகார் ஆதாரமாக பாருங்கள், இதை வரைக்கும் பாருங்கள், ஆதாரம் சொல்ல முடியும். போகிற போக்கில் நான் சொல்லிட முடியாதுல்ல. பீலா பிஸ்மி 10 பெண்களை வந்து சினிமா வாய்ப்பு கேட்டு வந்த 10 பெண்களை வந்து ரேப் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. காரணம் ஆதாரம் கிடையாது. போகிற போக்கில் நம்ம இஷ்டத்துக்கு பேசிட முடியாது சார். 100 கோடி ரூபாய் சீமான் வாங்கிட்டாருன்னா என்ன ஆதாரம்? எந்த அடிப்படையில்? யார் சொன்னது? யாருக்கிட்ட யார்கிட்ட போச்சு? வங்கியில் போச்சா, டேரெக்டாக வந்து நோட்டாக போச்சா? 10 ரூபா நோட்டா, 100 ரூபா நோட்டா, 1000 ரூபா நோட்டு, 500 நோட்டா? சொல்லுங்கள். நாடா இஷ்டத்துக்கு பேசுவீங்களா? இப்படிதான் ஒருத்தன் உட்காந்து பேசினே இருந்தான். கடைசியாக வந்து இயற்கைன்னு ஒன்று இருக்குல்ல, நமக்கு இறைவன் மேலே நம்பிக்கை கிடையாது. இயற்கைன்னு ஒரு சக்தி இருக்குல்ல, அந்த இயற்கை சக்தி எங்கே கொண்டு போய் வச்சது பார்த்தீங்களா? எல்லாருக்கும் அதுதான். நாளைக்கு எனக்கேனாலும் அதுதான். அவதூறு எடுத்து விடாது, இஷ்டத்துக்கு பேசாது. புரியுது. கொஞ்சமாச்சும் ஆதாரம் சொல்கிற. ஏதாவது நீங்கள் 5 கோடி சொன்னாலே ஆதாரம் கிடையாது அவன்கிட்ட. 1 கோடி ரூபா சொன்னால் கூட ஆதாரம் கிடையாது அவன்கிட்ட. 100 கோடினா எவ்வளோ தெரியுமாடாது? அப்போ எப்படி நீ இந்த அவதூறாக பேசுவ? நீ 100 கோடி பணம் வாங்கிட்டாரு அப்படிதான் ஒருத்தர் பேசிட்டே இருந்தான். யாரு? சவுக்கு சங்கர். இப்படிதான் நிறைய வந்து சீமானை பொறுத்த வரைக்கும் இதே சவுக்கு சங்கரை கைது செய்யும்போது சீமானை எவ்வளோ ஆதரவாக குரல் கொடுத்தாரு தெரியுமா? ஏன் இந்த நாய்க்கே இந்த பீலா பிஸ்மிக்கே எதுனா ஒன்று ஆச்சுன்னா அதுக்கும் சீமான் தான் வந்து குரல் கொடுப்பார். உண்மை அதுதான் சீமான்கிட்ட இருக்கிற அது பலவீனம் கிடையாது, அது மனித நேயம். அதை நீங்கள் பலவீனமாக நினைக்கிறீங்க. யார் பாதிக்கப்பட்டாலும் வந்து குரல் கொடுக்குறது. இதே சவுக்கு சங்கருக்காக, இதே ஃபெலிக்ஸுக்காக, ஜெரால்டுக்காக எத்தனை முறை அவர் குரல் கொடுத்துருக்கிறார். ஆனால் இவங்கெல்லாம் வந்து இந்த தேர்தலில் எதிராக தான் நின்னாங்க. யாரும் ஆதரவாலாம் இல்லை. எதிராக நிற்கிறாங்களே இல்லையோ, ஆதரவாலாம் கிடையாது.
அப்போ நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா குரல் கொடுக்கறதுக்கு மட்டும் சீமான் வேணும். நான் சொல்கிறேன் சார், இதே பீலா பிஸ்மி நாளைக்கு ஏதாவது சஃபர் ஆனான்னா, பாதிக்கப்பட்டான்னா அதுக்கு சீமான் குரல் கொடுப்பார். ஆனால் இவனுங்க மறுபடியும் அதே வன்மத்தை தான் கூட்டுவானுங்க. அடிப்படை வேணாம் சார், மனசாட்சி வேணும். இல்லை இந்த நம்ம சொல்லலாமா சார்? இப்போ டிவிக்கு ஆட்சி வந்துச்சுங்க, 1000 கோடி ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா நம்ம? நான் கேட்குறேன், ஆதாரம்? வன்மம் இருக்கு, எனக்கு பிடிக்கல, விஜயை பிடிக்கல, டிவிக்கு ஆட்சியை பிடிக்கல, 1000 கோடி ஊழல் பண்ணிட்டாங்க சார், இது வரைக்கும் சொல்ல முடியுமா? 2 நாளைக்கு முன்னாடி கூட கேட்டாங்க என்கிட்ட, சார் இது வரைக்கும் அவங்க வந்து எந்த ஊழலும் பண்ணவே இல்லை, கரெக்ட், எத்தனை நாள் ஆச்சு? 50 நாள் ஆச்சு. இதுக்குள்ள நம்ம முடிவுக்கு வர வேண்டாம். 5 ஆண்டுகால ஆட்சி, குறைஞ்சது 1 வருஷம் ஆகும். ஒரு திட்டத்தை நிறைவேற்றணும்னாலும் 1 வருஷம் தேவை, ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடர் தேவை. அதே மாதிரி கொள்ளையடிக்கிறதுக்கு மினிமம் ஒரு வருஷம் தேவை. அப்போ தான் நமக்கு தெரிய வரும் என்னென்னு. இப்போ நம்ம முடிவுக்கு வர வேண்டாம். இது ஊழல் ஆட்சின்னு முடிவுக்கு வர வேணாம், ஊழலற்ற ஆட்சின்னு முடிவுக்கு வர வேணாம். பொறுமையாக இருக்கு. ஒன்றும் வந்து காக்கா வந்து வடைய தூக்கின்னு போயிடாது. பொறுமையாக இருக்கு, காலம் போய் சொல்லும். இந்த புது பொண்ணுலாம் இருக்கிறாங்க தெரியல சார், இந்த கல்யாணம் பண்ணி வராங்கல்ல, புது பொண்ணு வந்தாங்கன்னா காலையில் தூங்கி எழுந்து வந்து மாமியார் படுத்துருந்தாங்கன்னா அவங்க மாமியார் காலை தொட்டு கும்பிடுவாங்க. இது மாமியார் வந்து தெய்வம் மாதிரி. புது பொண்ணுலாம் அப்படி தான், மாமியார் படுத்து தூங்கியிருந்தாங்கன்னா அவங்க காலை தொட்டு அத்தை வணக்கம் அத்தை. அதே ஒரு 3 மாதம் போனதும் அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும், வெறும் சொம்பு பறக்கும் மாமியார் மேலே. போய் திரைமலை போய் படுப்போம், தண்ணி கேட்டுருக்கு, குடிக்க தெரியாது போயிட்டு. இதுதான் புது பொண்ணுக்கும் ஒரு 3 மாதம் ஆச்சுன்னா பழைய பொண்ணுக்கு தான் வித்தியாசம். அதனால் ஆரம்பத்தில் இப்படி தான் சார் எல்லாருமே இருப்பாங்க. அந்த அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு இதெல்லாம் அப்படி தான் இருக்கும். போக போக தான் தெரியும். உள்ளே வந்து புருஷன் கேட்டாருன்னா கூட, புருஷனை கூட அப்படி தான், இது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க புருஷன்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னையா வரேன் இரியா, அப்படி தான் இருக்கும். பழக பழக சொல்லுவாங்கல்ல பாலும் புளிக்குன்னு சொல்லிட்டு, கொஞ்ச நாள் ஆகட்டும் சார், அப்புறம் தானே சார் முடிவுக்கு வர முடியும். ஆனால் நம்ம வன்மத்தை கொட்ட முடியாதுல்ல. இந்த ஆட்சி எனக்கு பிடிக்கல, விஜய் எனக்கு பிடிக்கல, அவர் நடவடிக்கை பிடிக்கல, எனக்கு ஒன்றும் பிடிக்கல, ஒரு சில நடவடிக்கை எனக்கு பிடிக்கல, அதுக்காக நம்ம வன்மத்தை கொட்டிட முடியுமா? எதிர்க்கிறது வேற, வன்மத்தை கக்கிறது வேற. இது வன்மம். நீங்கள் சீமானுடைய வந்து அரசியல் நிலைப்பாட்டை, சீமானுடைய அரசியல் கொள்கையை, சித்தாந்தத்தை நீ எதிர்க்கிறேன்னு சொல்கிறா, நான் வந்து ஏற்றுக்கிறோம். ஆனால் வன்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி வாங்கிட்டாரு, 200 கோடி வாங்கிட்டாரு, 1000 கோடி வேணா வாங்க, பிச்சை காசு 100 கோடி. சீமா நினச்சதுன்னா 1000 கோடி வாங்கிட்டு அமைச்சர் பதவி வாங்கியிருக்க முடியும், எப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்பி ஆகிருக்க முடியும். இதுதான் யதார்த்த நிலை, உண்மை. இது பிச்சை காசு 100 கோடி ரூபாய் வாங்கிட்டாருன்னு பேசுனீங்க. நீயே பிச்சை இருக்கிற நாய். நீ அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடிகைகள் பற்றி இல்லாத பொல்லாத எடுத்து விட்டு பிச்சை எடுக்கிற நாய் நீ. உனக்கு என்ன, உன் வீடியோவை பார்க்கணும். இப்படிலாம் வன்மத்தை கொட்டிட்டா நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்களாம் வந்து உன் வீடியோவை பார்ப்பாங்க அப்படின்னு நீ நினச்சி பேசுகிற. சரியாக வச்சான், ஆப்பு கரெக்டாக வச்சான், நல்லா படித்தவன், போனால் நேராக புகார் கொடுத்தான், இதுதான் கரெக்ட். கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சார். இப்போ விசாரணை பண்ணும்போது நீங்கள் வந்து இது உண்மையில் நினச்சிங்க சார், கோர்ட் டைரக்ஷன் வாங்கலாம் சார், ஹைகோர்ட் டைரக்ஷன் வாங்கலாம். கைதே நடவடிக்கை கூட பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் டைரக்ஷன் கேட்டு வாங்க முடியாதுன்னு கேட்டால், ஒரு அரசியல் கட்சி சார், இது கட்சியோட எதிர்காலம் இருக்குது சார். சீமான்றவர் தனி மனிதன் கிடையாது, ஒரு அரசியல் கட்சி, ஒரு கட்சியின் எதிர்காலம் இருக்குது. நீ போகிற போக்கில் 100 கோடி வாங்கிட்டான்னு சொன்னால் அதைத்தான் நான் உதாரணம் சொல்கிறேன். யாரையும் சொல்கிறேன். இப்போ நான் கேட்குறேன், டிவிக்கே வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி ஊழல் பண்ணிட்டாருங்கன்னு சொன்னால் நல்லா இருக்குமா? அதுக்கான ஆதாரம் ஆட்சி அதிகாரம் இல்லை சார், மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுதுல்ல சார். நம்ம போய் உட்காந்து ஒரு பொது ஊடகத்தில் உட்காந்துட்டு இஷ்டத்துக்கு பேச முடியாது சார், வரம்பு இருக்குது எல்லாத்துக்குமே. நீ 1 கோடியே சொல்ல முடியாது முதல்ல, ஒரு 100 கோடின்ற ஏன் 1000 கோடி சொல்லு. அது நான் 100 கோடி 1000 கோடி வாங்கிட்டார் சொல்லு. வன்மம் இல்லை அது. நிச்சயமா எந்த சூழலையும் நான் சொல்கிறேன் சார், மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், எதிர்ப்பை நம்ம வெளிப்படுத்தலாம். அந்த எதிர்ப்பை வெளிப்படுத்தும் போது பல பேர் செய்யக்கூடிய தப்பு, நான் அந்த மீடியாவை பயன்படுத்துகிற அத்தனை பேரும் வன்மத்தை கக்கிறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்க அந்த வன்மத்தை கொட்டணும்னு நினைக்கிறீங்க. நமக்கு பிடிக்காத கட்சியாக இருந்தாலும் சரி, நமக்கு ஆகாத கட்சியாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாத நபராக இருந்தால் கூட சரி, நீங்கள் வன்மத்தை கக்கக்கூடாது. அந்த வன்மத்தை கக்கி தான் பல பேர் நீங்கள் சிக்கல் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். வன்மத்தை கக்குறீங்க, புரியுது? அந்த வன்மம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஏன் வந்து ஆதவர்ஜி மேடையில் பேசுவோம், அந்த முகத்தை பாருங்கள், நீங்கள் அந்த முகத்தை பாருங்கள் சார். எத்தனை காணொலி நான் பேசியிருக்கேன், என் முகத்தை பாருங்கள். கண்ணாடி விட்டு கண்ணாடி இல்லாமல் இருக்கும்.
வன்மம் கூடாது. ஆதவர்ஜனா பேசும்போது முகத்தை பாருங்கள், அந்த மேடை பேச்சில் அந்த முகத்தில் வன்மம் இருக்கக்கூடாது. ஒரு எதிர்கட்சி சார், நீங்கள் ஒரு ஆளுங்கட்சி சார், நீங்கள் தாராளமாக வந்து எதிர்த்து பேசுங்க சார். ஆனால் அந்த முகம் ஏன் மாறுது? ஆதவர்ஜனா முகத்தை பாருங்கள். சீமானை எவ்வளோ வந்து தாக்கி பேசியிருக்கார் சார். எப்பயாவது முகத்தில் வந்து பார்த்தா அந்த கருகருத்து போய் அந்த வன்மத்தை முகத்தில் பார்த்துருக்கீங்களா? அந்த வெறியை பார்த்துருக்க முகத்தில் நீங்கள் தமிழ் தேசிய அரசியல் பேசியிருக்கிறார். எவ்வளோ கோபமும் ஆவேசமாக தாக்கி பேசியிருக்காரு. அது முன்னாள் முதலமைச்சர்கிட்ட இந்நாள் முதலமைச்சர் யாருன்னா. ஆனால் எப்பயாவது நீங்கள் முகத்தில் வன்மத்தை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இல்லை. அந்த வெறி, பழி உணர்வு இந்த ஆதவர்ஜனா முகத்தில் பாருங்கள். அதே மாதிரி இந்த பீலா பிஸ்மி சொல்லும் போது அந்த முகத்தை பாருங்கள். பொய்ன்றத முகமே சொல்லுது. அவன் முகம் சொல்லுது, ஆனால் தெரியல அவன். அதான் ஏன்னா ப்ராக்டிஸ் இருக்குல்ல. அவங்கெல்லாம் வந்து பார்த்தா சினிமா கிசு பேசணும் தானே, ப்ராக்டிஸ் இல்லை. அந்த முகத்தை பார்க்கும்போது தெரியும், அவன் சொல்லும் போதே பொய்ன்னு தெரியுது. ஆனால் வன்மம் தெரியுது. சீமானை பழி சொல்லணும், சீமானை கரை ஏற்படுத்தும். சீமான் மீது வேறு என்ன குற்றச்சாட்டு சொல்ல முடியும்? மிஸ்டர் கிளீன் இருக்குது, ஊழல் குற்றச்சாட்டு பேச முடியாது. அப்போ என்ன இது மாதிரியான வன்மத்தை கக்கு. எப்படி இந்த பிச்சைக்கார வாந்தி எடுக்கிற மாதிரி கக்கு. அதுதான் நோக்கம். ஓகே, வன்மம் இருக்கக்கூடாதுன்றேன். குற்றச்சாட்டு அரசியல் எதிர்ப்பு நிலையை காட்டுங்க சார், உங்களால் முடிஞ்சதை காட்டுங்க சார். நீங்கள் அதுக்கப்புறம் மக்கள் முடிவு பண்ண போகிறாங்க. நீ சொல்லிட்டா 100 கோடி வாங்கிட்டு சொன்னால் மக்கள் உடனே நம்பிடுவாங்களா? எவ்வளோ பார்த்தா சீமான் பார்க்காத வன்மமா, சீமான் பார்க்காத பழி உணர்வா, சீமான் கேட்காத வார்த்தைகளா, வாங்காத வார்த்தைகளா, எவ்வளோ வார்த்தைகள் எல்லாத்தையும் கறந்து தான் வந்து இன்றைக்கும் வந்து சிம்ம சொப்பனம் தானே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல அரசியல் கட்சிகள், எல்லா அரசியல் நீங்கள் எந்த கட்சி வேணாலும் சேர்த்துங்க, இன்றைக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கிறது யார் சொல்லு? இது சிம்ம சொப்பனம் இல்லை, இது புலி சொப்பனம். நம்ம மாற்றிக்கணும் இனிமேல் தான். இது வந்து புலி சொப்பனம் தானே இது. ஓகே சார், பல்லர்கள் தெளிவாக நன்றி. நன்றி.